ஹாய்! இன்னைக்கு ரொம்ப வாசனையான மணல் மணலான நெய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்க பசும்பால் தான் வாங்குவோம். அத நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இந்த மாரி அத நாங்க ஒரு 20 டேஸ் எடுத்து வச்சிருக்கோம். கண்டிப்பா ஃப்ரீசர்ல தான் வைக்கணும். நைட்டே ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வெளிய வச்சுட்டு, இந்த மாரி ரெடி பண்ணணும். மிக்ஸி ஜார்ல ஐஸ் வாட்டர் ஊத்தி தான் அரைக்கணும். நார்மல் வாட்டர் ஊத்தக்கூடாது. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாரி வெண்ணெய் நல்லா தனியா வரும். வந்ததுக்கப்புறம் இத வந்து ஒரு 3 டைம்ஸ் கிட்ட நல்லா கூலிங்கான வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணத அடிகனமான கடாய் வச்சு போட்டு நல்லா கலந்துட்டே இருக்கணும் இத. கண்டிப்பா வந்து சிம்ல தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சா அடி பிடிச்சிரும். சிம்லயே வச்சு நல்லா கலந்துட்டே இருந்தா, கொஞ்ச நேரத்துல இந்த மாரி திக்காகும். இது வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. இந்த மாரி தனியா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கைவிடாம கலந்துட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாரி நெய் தனியா வரும். இந்த டைம்ல கருவேப்பிலை இல்லன்னா முருங்கைக்கீரை போட்டு அது நல்லா பொரிஞ்சதும், அத நல்லா வடிகட்டி வச்சுக்கணும். எப்படியும் ஒரு 1 ஹவர் கிட்ட ஆகும். வடிகட்டுனதுக்கப்புறம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாரி சூப்பரா வாசனையா மணல் மணலா நெய் ரெடி.